Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை. இன்றைய தங்க சேமிப்பு, நாளைய வாழ்வின் தித்திப்பு. ஜி ராஜம் செட்டி அண்ட் சன்ஸ் ஜுவல்லர்ஸ், மேற்கராஜ் காஞ்சிபுரம். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சியை நேற்று அறிவித்தார். பிப்ரவரி 2ஆம் தேதி அறிவித்தார். அதனுடைய அதிர்வுகள் இன்னும் அரசியல் அரங்கில் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கின்றன. ஒரு பக்கம் விஜய் பிஜேபியோட பி டீம் என்ற ஒரு முழக்கம் திமுக அதிமுக என இரண்டு தரப்பினராலும் அரசியல் அரங்கிலும் சமூக தளங்களிலும் முன்வைக்கப்படுகின்றன. அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, விஜயை பிஜேபி தான் இயக்குது, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகிய 2 பேர் தான் சினிமாவிலிருந்து அரசியலில் வெற்றி பெற்றவர்கள், மற்ற யாருமே இதுவரை சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வெற்றி பெறவில்லை, எனவே விஜயும் அந்த வகையில் தான் சேருவார். அதிமுகவை அதாவது அவர் சொல்கிறது அதிமுகவை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதிமுகவை டார்கெட் செய்வதற்காகத்தான் விஜயை பிஜேபி களமிறக்கி இருக்கிறது என்று அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர், அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி அளிக்கிறார். அது ஆங்கில ஊடகம் வரும் வரை பேட்டி அளிக்கிறார். அந்த அளவுக்கு அதிமுக ஒரு பக்கம் விஜய் பிஜேபியோட பி டீம் என்றும், திமுகவும் அங்கே சமூக வலைதளங்களில் உள்ள தங்களது நிர்வாகிகள் தொண்டர்கள் மூலமாக இவர் பிஜேபியோட பி டீம் தான் இதுன்னு அவங்களும் அதிமுக அளவுக்கு வெளிப்படையாக இல்லைனாலும் அவங்களும் மறைமுகமாக தொடர்ந்து இதுதான் சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில் விஜய் இந்த புதிய கட்சியை ஆரம்பித்ததில் உண்மையிலே பிஜேபியோட நெருக்கடி இருக்கிறதா? நேற்று நம்ம டிஜிட்டல் திண்ணையில் என்ன பார்த்தோம்னா, தமிழக உளவுத்துறை அதிகாரிகள் ஸ்பெயினுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்த ஸ்பெயின் நாட்டுக்கு அவருக்கு அனுப்பிய அந்த செய்தியிலே விஜய் நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு குறிப்பை அனுப்பியதாக நேற்று டிஜிட்டல் திண்ணையிலே நாம் கூறியிருந்தோம். இப்போது அதிமுக வெளிப்படையாக சொல்கிறது, திமுகவும் அதாவது இலைமறைக்காயாக இவர் பிஜேபியோட பி டீம் தான் என்ற வகையிலே கருத்துக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது என்று கேட்டால், தேர்தல் ஆணையத்தில் இந்த ஒரு கட்சி புதிய கட்சியை பதிவு செய்வதற்கான அந்த நிர்வாக நடைமுறைகள்னு இருக்குது. அதாவது என்னென்னா, நீங்கள் ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்கணும்னா முன்பெல்லாம் அதுக்கான படிவத்தை தேர்தல் ஆணையத்திடம் சென்று தான் வாங்க வேண்டும். இப்போது இணையத்திலேயே டவுன்லோடு செய்து கொள்ளலாம். அந்த ஃபார்மில் அவர்கள் கேட்டிருக்கிற அத்தனை விவரங்களையும் அதாவது ஒரு மோசடியான ஒரு போலியான தகவல்கள் எதுவும் இல்லாமல் அந்த ஒரிஜினல் தகவல்களை அதில் கொடுத்து கிட்டத்தட்ட 100 பேர், அட்லீஸ்ட் 100 பேர் அதை முன்மொழியணும். அதாவது அவங்களுக்குரிய அந்த ஆதாரங்கள், அவங்களுக்குரிய தகுதிகள் இதெல்லாம் வச்சு இதெல்லாம் சேர்த்து என்க்ளோஸ் பண்ணி அதை கொண்டு தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும். நம்ம எந்த பெயரில் கட்சி ஆரம்பிக்கிறோமோ அந்த பெயர் மற்றும் இன்னும் ஒரு 2 பெயர்கள், மொத்தம் 3 பெயர்களை நாம் குறிப்பிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு சமர்ப்பிக்கணும். அவங்க நிர்வாக ரீதியான நடைமுறை என்னென்னா, அவங்க இதை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருவாங்க. அதாவது இன்னாரிடமிருந்து அரசியல் கட்சியை தொடங்குவதற்கான விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டோம், இந்த தேதியில் பெற்றுக்கொண்டோம் என்று ஒரு ஒப்புகை கொடுத்து விடுவார்கள். அதன் பிறகுதான் தேர்தல் ஆணையத்தோட அந்த நிர்வாக ரீதியான நடைமுறைகள் ஆரம்பிக்கும். அவங்க அதை சரிபார்த்து இவங்க குறிப்பிட்டிருக்கிற இவங்க கேட்குற அந்த பெயர்களில் வேறு கட்சி இது இருக்குதா, இங்கே இல்லை வேறு எங்கேயாவது இருக்குதா அப்படின்லாம் செக் பண்ணி அவங்களோட கொள்கைகள், அந்த கட்சியோட சட்டத்திட்டங்கள் என்னென்ன என்பதெல்லாம் சரியாக இருக்கிறதா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா, இதெல்லாமே அவங்க சரிபார்த்து மீண்டும் அதாவது மாநில தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புவாங்க. அது ஒரு மாநில கட்சியாக இருந்தால் மாநில தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி அங்கேயும் ஒரு தகவல்களை சரி செய்து சரிபார்த்து மீண்டும் அங்கே சென்று இவர்களுக்கு நீங்கள் கேட்ட பெயர்களில் இந்த பெயர் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அல்லது நீங்கள் கேட்ட பெயரே உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதுக்கான இதை அதிகாரப்பூர்வமான அனுமதியை, பதிவு செய்யப்பட்டதற்கான அந்த அதிகாரப்பூர்வமான அனுமதியை அவர்கள் சம்பந்தப்பட்ட கட்சியின் முகவரிக்கு அவர்கள் அஞ்சல் மூலமாக அனுப்பி வைப்பார்கள். இதற்கப்புறம் தான் சம்மந்தப்பட்ட நபர் அறிவிப்பார், நாங்கள் கட்சி தொடங்கிவிட்டோம், இங்கே பாருங்கள் எங்களுக்கான சட்டத்திட்டங்கள் இது, எங்கள் கொள்கை இது, இதெல்லாம் இதுன்னு சொல்லிட்டு அறிவிப்பார். இந்த நிலையில் இதுக்கு ரொம்ப ரேராக
ஒரு சம்பவம் வந்து 1996 நடந்தது. அப்போது 1991 96 வரை காங்கிரஸ் அதிமுக கூட்டணி இருந்தது. ஜெயலலிதாவுடைய முதல் ஆட்சி. அந்த ஆட்சி முடிவிலே ஜெயலலிதாவுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் கடுமையான ஒரு அதிருப்தி ஏற்பட்டது. அப்போது காங்கிரஸ் கட்சியிலே முக்கியமான தலைவராக இருந்த திரு ஜி.கே. மூப்பனார் என்ன பண்ணார், இனிமேல் அதிமுகவோட கூட்டணி வச்சா நம்ம தேர்தலில் ஜெயிக்க முடியாது, அதனால் நம்ம வந்து அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி எதிர்க்கட்சியான திமுகவோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று டெல்லி காங்கிரஸ் தலைமையிட்ட வலியுறுத்துறார். அப்போது பிரதமர் நரசிம்மராவ் காங்கிரஸ் கட்சி தலைமையிடமும் நரசிம்மராவிடமும் மூப்பனார் வலியுறுத்தியும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை அதிமுகவோட தான் நம்ம இந்த கூட்டணி இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் கோபமடைந்த ஜி.கே. மூப்பனார், அதாவது தேர்தல் அறிவிப்பதற்கு சில நாட்களாகவே இந்த மோதல் நடந்து கொண்டிருக்கிறது, உடனடியாக காங்கிரஸ் கட்சியை உடைத்து தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அடுத்த, அதாவது 1996 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டு விட்டது. நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாச்சு. இந்திய தேர்தல் ஆணையம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்குமான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டாங்க. இப்போது இவர் புதிய கட்சி ஆரம்பிச்சிட்டார். ஆனால் பதிவு பண்ணாதானே போட்டியிட முடியும். அதனால் அப்போதைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் முக்கியமான தூண்களில் ஒருவராகவும் மூப்பனாருக்கு மிக நெருங்கிய நண்பராகவும் இருந்த பாசி சிதம்பரம் அவர்கள் என்ன செய்கிறாருன்னா, நேரடியாக டெல்லிக்கு சென்று மிக கடுமையான விதிமுறைகளை மிக மிக நேர்மையாக கராராக அமல்படுத்துபவர் என்று பெயர் பெற்ற அப்போதைய தேர்தல் ஆணையர் டி.என். சேஷன், அவர் தான் அப்போது தேர்தல் ஆணையர், அவரை நேரடியாக சந்தித்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகும் ஒரு கட்சியை பதிவு செய்ய கோரி விண்ணப்பம் அளிக்கிறார். அப்போது டி.என். சேஷன்ட்ட இதற்கான அவசியத்தை எடுத்து சொல்லி, அங்கே வந்து காங்கிரஸ் பிளவுபட்டு விட்டது, எங்கள்கிட்ட தான் வந்து அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கள்கிட்ட தான் இருக்காங்க, அதனால் இந்த கட்சியோட பதிவை நீங்கள் தயவுசெய்து இந்த அவசரம் கருதி காலம் கருதி செய்யணும், இல்லைனா நாங்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்று கோரிக்கை வைக்கிறார். அதனுடைய விளைவாக சேஷன் தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தமிழ் மாநில காங்கிரஸை பதிவு செய்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் ரீதியாக நடந்த ரொம்ப அரிதான நிகழ்வு என்று சொல்லலாம். அதுக்கு பிறகு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க இது விஜய் வந்து பிஜேபி பி டீம்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, தேர்தல் ஆணையம் இவ்வளவு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டிய நிலையில் இவர் கொண்டு போய் பதிவு செய்வதற்கான அந்த விண்ணப்பத்தை கொடுக்கிறார். அவர்கள் ஒப்புதல் பதிவுக்கான விண்ணப்பத்தை வாங்கிவிட்டோம் என்று ஒப்புதல் வழங்குகிறார்கள். அவ்வளோதான் நடந்திருக்கு. இன்னும் அதை பரிசீலனை பண்ணலை. இவங்க முன்மொழிந்தவர்கள் வழிமொழிந்தவர்கள் அவர்களுடைய அந்த கட்சியுடைய அந்த சட்டத்திட்டங்கள் இது பற்றிலாம் எந்த ஆய்வும் தேர்தல் ஆணையம் இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே இவர் எப்படி அறிவிப்பார்? அப்போனா யாரோ ஒரு உத்தரவாதத்தோடு தானே அவர் அறிவிக்கிறாரு என்பது தான் இந்த தரப்பு, அதாவது விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் என்று சொல்பவர்கள் வைக்கக்கூடிய வாதம். இதை பற்றி விஜய் தரப்பில் நான் விசாரித்த போது, அதாவது தமிழக வெற்றி கழகம் இதோட நிர்வாகிகள் தரப்பில் விசாரித்த போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு தான் இன்னும் எங்களோட கட்சியோட தாரக மந்திரமே அதுதான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அப்படின்னா பை பர்த் ஆல் ஆர் ஈக்குவல், ஒருவர் பிறப்பால் யாரும் தாழ்ந்தவரல்ல உயர்ந்தவரல்ல என்ற வர்ணாசிரமத்துக்கும் மனு தர்மத்துக்கும் எதிராக பிறப்பால் அனைவரும் சமம் என்ற வள்ளுவரின் அந்த வாக்கை தான் வச்சுருக்கோம். எங்களை போய் பிஜேபியோட பி டீம் சொல்கிறாங்க. சரி, இது வந்து ஐடியாலஜி ரீதியான பதில். இன்னொரு நீங்கள் சொல்கிற அந்த தேர்தல் ஆணையம் ரீதியாகவே வச்சுப்போம். எங்களுடைய கட்சியை பதிவு செய்வதற்காக நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு செல்வதற்கு பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும், அது விஜய்க்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளவு சிக்கல்களுக்கு இடையில் அதாவது விஜய் சார்பாக புஷியானந்த் போய் அந்த மனுவை அங்கே அளிக்கிறார். எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக, ஏதாவது ஒரு சின்ன இப்போ இங்கே வெற்றியில் இக்கு இல்லை நாங்களே அது மாதிரி அதாவது ஆவண ரீதியாக ஒரு புள்ளி கூட மிஸ் ஆகாமல் பார்த்து ஆவணங்களை தயாரித்து தேர்தல் ஆணையத்திடம்
கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். அவர்கள் அதற்கு ஒப்புதல், உங்களுடைய அந்த விண்ணப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று ஒப்புதல் கொடுக்கிறார்கள். ஒப்புதல் கொடுத்த உடனேயே விஜய் அறிவிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஒருவேளை விஜயுடைய இந்த விண்ணப்பம் அங்கே எந்த தங்கு தடையும் இல்லாமல் உடனடியாக கிளியர் செய்ய வேண்டும். இல்லைன்னா அப்படி ஒரு விண்ணப்பமே வரலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? அல்லது ஒப்புகை சீட்டு கொடுக்க தாமதப்படுத்தினா என்ன பண்ணுவீங்க? அதனால தான் நான் என்ன பண்ணோம், நாங்கள் எங்களுடைய கட்சி சார்பான எங்களுடைய விண்ணப்பத்தை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்து விட்டோம். இதுதான் எங்கள் கட்சி பெயர். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கட்சி பெயர் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு விட்டோம். ஏன்னா நாங்களால் நிராகரிக்க முடியாது. அதனால தான் நாங்கள் உடனடியாக அறிவித்தோம், நாங்கள் பிஜேபியோட பி டீம் அல்ல. இன்னும் சொல்ல போனால் விஜய் இப்போது அரசியல் ரீதியாக தேர்தல் களத்துக்கு வந்திருப்பதால் உடனடியாக பாதிக்கப்பட போவது பாரதிய ஜனதா கட்சி தான். அடுத்ததாகத்தான் திமுக, அதிமுக இரண்டும் பாதிக்கப்பட போகிறது. எனவே விஜய் பிஜேபியோட பி டீம் அல்ல என்பதற்கு விஜய் தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த விளக்கத்தை கொடுக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் ரீதியாக உள்ளே நடந்த இதற்கு மேலும் ஏதும் சிக்கல் ஆகிவிடக்கூடாது, பாஜக தரப்பில் விஜய்க்கு சிக்கலை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் விண்ணப்பம் செய்துவிட்டோம் என்பதை உடனடியாக அம்பலப்படுத்தி விட்டோம். இனிமேல் அவர்கள் என்னென்ன நிர்வாகம் உண்டோ, என்னென்ன நிர்வாக நடைமுறையோ அதை செஞ்சுதான் ஆகணும். அந்த நிர்பந்தத்துக்கு அவர்களைத்தான் நாங்கள் ஆளாக்கி இருக்கிறோமே தவிர எங்களை அவர்கள் நிர்பந்தப்படுத்தவில்லை என்கிறார்கள் விஜய் தரப்பினர். இதுதான் நடந்திருக்கிறது. இன்னொரு முக்கியமான அரசியல் நகர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிர்வாக குழு கூட்டம் இன்றைக்கு நடந்திருக்கிறது. பிப்ரவரி 3ஆம் தேதி சென்னையில் நடந்திருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோட நிர்வாக குழு பற்றிலாம் செய்தி சொல்கிறீங்களா அப்படின்னு சில பேர் என்னை கேட்கலாம். ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக பாஜக இரண்டுக்கும் இடையே ஒரு கிரியா ஊக்கியாக, ஒரு கேட்டலிஸ்டாக செயல்பட்டு வருகிறது என்பதுதான் உண்மை. நேற்று மாலை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியை அவருடைய இல்லத்தில் சென்று சந்தித்திருக்கிறார். நாடாளுமன்றத்திலிருந்து சென்னை உடனடியாக எடப்பாடி வீட்டுக்கு சென்றிருக்கிறார் ஜி கே வாசன். உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கலாம், அதாவது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே அந்த உரசல் ஏற்பட்ட போது அண்ணாமலையுடைய அந்த சில விஷமத்தனமான வார்த்தைகளால் இரண்டு கட்சிகளுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்ட போது அந்த கூட்டணி உடையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக டெல்லிக்கும் சென்னைக்குமாக சமரச பேச்சு நடத்தியவர் ஜி கே வாசன். ஆனால் அதையும் மீறி அப்போது கூட்டணி உடைந்து விட்டது. இந்த நிலையிலே இப்போது தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற நிலையிலே திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக இருக்க வேண்டியது அவசியம் என்று டெல்லி பாஜக தலைமை கருதுகிறது. இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலையோட வியூகத்தை நம்பி அவருக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து அண்ணாமலை இப்போது அதிமுகவை கூட்டிலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். இப்போது அண்ணாமலையோட வியூகப்படி நின்னால் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு கேவலமான தோல்வியா, படு கேவலமான தோல்வியா என்ற ஆப்ஷன் தான் கிடைக்கும் என்பதுதான் மத்திய பாஜக தலைமைக்கு கிடைத்திருக்கிற தமிழ்நாடு ரிப்போர்ட். அதனால் மீண்டும் அதிமுகவோட சேர்ந்துடலாம், அண்ணாமலையை டம்மி செய்துவிட்டு ஒரு தேர்தல் பொறுப்பு குழுவை நியமித்து அப்படி கூட நம்ம தேர்தலை சந்திக்கலாம். ஆனால் அதிமுக வரணும், அவங்களுக்கு அண்ணாமலை தான் பிரச்சனையா என்று, இப்போதும் அவர் தான் பிரச்சனையா என்று கேட்டு சொல்லுங்கள் என்று அமித்ஷா ஜி கே வாசனிடம் கேட்டதாகவும், அதன் பேரில் ஜி கே வாசன் நேற்று எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இது பற்றி உரையாடியதாகவும் அதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ் இரண்டு வட்டாரங்களிலும் கூறுகிறார்கள். இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய இந்த கூட்டத்திலே, நிர்வாகிகள் கூட்டத்திலே ஜி கே வாசன் பேசும்போது, யாரும் கூட்டணி பற்றி பேசாதீங்க, அதை நான் முடிவெடுத்துப்போம், செயற்குழு கூட்டம் நடக்க போது அதை பற்றி முடிவெடுத்துப்போம் என்று நாசுக்காக இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிட்டார். அதே நேரம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள், அதாவது இந்த தேர்தலில் எப்படியாவது எம்பி ஆக வேண்டும் என்ற துடிப்போடு இருக்கும் நிர்வாகிகள் உட்பட பல நிர்வாகிகளும் நாம் அதிமுக பக்கம் போகிறதான் நல்லது என்று இன்றைய கூட்டத்தில் ஜி கே வாசனிடம் தனிப்பட்ட முறையிலே சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு கிடைத்திருக்கிற அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. Holidaysனாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. minambalam.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.